வடசென்னை மக்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே சென்னையிலே வடசென்னை மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. இந்த ராயபுரம் பகுதிக்கு அந்த பக்கம் இருக்கிற பகுதியெல்லாம் உண்மையிலே ரொம்ப அந்த ஸ்லம் ஏரியாலாம் பார்க்கும்போது மழை காலத்துல குடிசை வீடு தண்ணி அப்படி தேங்குது. இல்லைங்க உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க என்னங்க ஒரே சூரியன் ஒரே சந்திரன் சொல்லிக்கிட்டு மக்கள் பணியே செய்யலைங்க. கொள்கையே தெரியாம நான் ஒரு மதத்தையே மதிக்க மாட்டேன், இந்து மதத்தையே இழிவா பேசுவேன், இந்து மதமெல்லாம் ஒரு மதமா அப்படின்னு மத கலவரத்தை தூண்டுகின்ற வகையில சகோதரத்துவமா இருக்குகின்ற தமிழ்நாட்டுல மத கலவரத்தை உண்டாக்குற அளவுக்கு நீங்க ஆட்சி பண்றீங்கன்னா எப்படி ஒரு கேவலமான ஆட்சி? எழுந்து நிற்கவே வக்கி இல்லையா? 9 பொண்டாட்டி தொகுதியில 40% மேல ஓட்டு வாங்குவாரு தினமலர்ல வந்துருக்கு. அரசியல் தலைவர் விஜய் ஓப்பனா சொல்லணும். அரசியல் இறந்தவர்கள் வீட்டுக்கு மருத்துவமனைக்கே போகல. நீங்க மருத்துவமனைக்கே போகல. எதுக்கு அர்ஜென்டா பிளைட் குடிச்சு ஏன் ஓடுனீங்க? போலீஸ்னுடைய கைய பிடிச்சி கடிக்காதீங்க, அணில் மாதிரி பண்ணாதீங்கன்னா தயவு செய்து தற்குறிகளா அப்படின்னு நீங்க அப்படின்னு அவங்க ஆச்சரியக்குறி கிடையாது, தற்குறி. திராவிட திமுகவை பொறுத்தவரை தற்குறி. அவரு சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அரசியல் பாக்குறது, மீதி 5 நாள் ஷூட்டிங்க பாக்குறது. அப்படி இருக்கிற தலைவருங்க. அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க. நீங்க தயவு செஞ்சு நீ திராவிடத்தினுடைய அறிவாலயத்தினுடைய வாட்ச்மேன் தான் உனக்கு சரி. இந்த தயவு செய்து அந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டு வாட்ச்மேனா போயிடுங்க. ப்ளூ கலர் ஷர்ட் ப்ளூ கலர் பேண்ட் போட்டு வாட்ச்மேனா போய் உட்கார்ந்தா தான் அண்ணன் செல்வ பெருந்தகைக்குலாம் சரியா இருக்கு. கூட்டணியே எனக்கு அப்பா ஸ்டாலின் நீ பணம் கொடுத்தா போதுயா, நீ வேற ஒண்ணுமே வேணாம் எனக்கு அப்படின்ற நீ பிளாஸ்டிக் சேரும் அப்ப இந்த எலெக்ஷன்ல கேட்டிருக்காரு கூட்டணி பேச்சு நான் கேள்விப்பட்டேன். கூடுதலா சீட்டும் ஒரு 4 கம்பவுண்டர் சேரும் கொடுத்தாவே போதும் அண்ணன் திருமாவளவன் முடிவு பண்ணிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். மக்கள் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் அதிமுக தலைமை கழக பேச்சாளர் ஆரணி கோகுல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நடிகர் சத்யராஜ் அவங்களுடைய மகள் திவ்யா சத்யராஜ் நேத்து பேசியிருந்தாங்க. சேகர் பாபு மாதிரி இன்னொருத்தர் கிடையாது, ஒரு சூரியன், அதே மாதிரி ஒரே ஒரு சேகர் பாபு தான், அவ்வளவு திறமையானவர், ஓடி ஓடி உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஓடி ஓடி உழைக்கிறார். கருத்து என்ன சார்? அதாவது ஓடி ஓடி உழைக்கிறார். என்னங்க உழைச்சாரு அவரு? வடசென்னையை போய் பாருங்க, காரி முயறாங்க மக்கள். வடசென்னை மக்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே சென்னையிலே வடசென்னை மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. இந்த ராயபுரம் பகுதிக்கு அந்த பக்கம் இருக்கிற பகுதியெல்லாம் உண்மையிலே ரொம்ப அந்த ஸ்லம் ஏரியாலாம் பார்க்கும்போது மழை காலத்துல குடிசை வீடு தண்ணி அப்படி தேங்குது. இல்லைங்க உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க என்னங்க ஒரே சூரியன் ஒரே சந்திரன் சொல்லிக்கிட்டு மக்கள் பணியே செய்யலைங்க. அங்க போய் கேளுங்க, செவுத்துல பெயிண்ட் அடிக்கிறது தானங்க உங்க வேலை, இதுதானங்க மக்கள் பணி. செவுத்துல பெயிண்ட் அடிச்சு திமுக விளம்பரம் எழுதுறீங்கல்ல, அந்த செலவை மக்களுக்கு பண்ணுங்க. ஒரு அன்னதானம் போடுங்க, மழை டைம்ல மக்களுக்கு அன்னதானம் கொடுத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துங்க. சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. வடசென்னை பகுதியில உண்மையா நல்லா போகும்போது என் ஃப்ரெண்ட் அங்க ஆர்கே நகர்ல வசிக்கிறான், அவனா கூட போய் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப இந்த மழை டைம்ல சொல்ற ரொம்ப மனசு கஷ்டமாயி போச்சு எனக்கு. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள். அப்படி இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற நீங்க எல்லாம் எப்படி செய்யணும்? ஒரு அமைச்சரா இருக்கிறீங்க, ஒரு பொறுப்புல இருக்கீங்க, ஒண்ணுமே செய்யல. மக்கள் காரி துப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த ஆட்சிக்கு அண்ணன் சேகர்பாபு போன்ற நபர்களுக்கெல்லாம் இந்த 2026 தேர்தல் சரியான முடிவு தமிழ்நாட்டு மக்களும் சரி, சென்னை மாநகர மக்கள், குறிப்பா வடசென்னை மக்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க சார். அதையும் தாண்டி அறநிலையத்துறை அமைச்சர் அவரு, நீங்க ஒரு கிளிப் பார்த்திருப்பீங்க, திருவொற்றியூர்ல ஒரு கோயிலுக்கு போறாரு, பொதுமக்கள் கத்தும்போது கத்து அப்படின்னு சொல்லிட்டு திமிரு பாருங்க. அவருடைய கருவறையில போய் பூஜை வரும்போது நிப்பாட்டிட்டு போன் கொண்டு பேசிட்டு வெளில வராரு. அப்ப அவருடைய திமிரு எப்படி இருக்கு பாருங்க. நான் அமைச்சர், என்ன பண்ண முடியும்? நீங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சம்திங் எனக்கு யாரும் ஞாபகம் இல்ல, ஒரு அமைச்சருக்கு போன் அதெல்லாம் எதுவுமே இல்ல, நான் அப்படிலாம் பண்ணல, தப்பா பரப்பிட்டு இருக்காங்க. இல்ல நான் இது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இதுக்கு முன்னாடி எனக்கு சரியான நிகழ்வு அது ஞாபகம் இல்ல. யாரோ ஒரு நபர் போன் போட்டு ஏதோ ஒரு அமைப்புல இருந்து அவர்கிட்ட பேசுறாங்க, ஆனா நீங்க இந்த மாதிரி கோயிலுக்கு இது பண்ணிருக்கீங்க, அது பண்ணவே இல்லையா, அப்படியே விட்டுட்டீங்களே அப்படின்னும் போது, நான் யார் தெரியுமா, இந்த வீடியோலாம் வெளியே வந்துச்சு, நான் யார் தெரியுமா, நீ யார்கிட்ட பேசுற, ஏய் அமைச்சர் தூக்கிட்டுமா அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன ஒரு தெனாவட்டு பேச்சு பாருங்க. ஒரு அறநிலைத்துறையில இருக்கிறவர் எப்படி இருக்கணும், ஒரு அமைச்சரா இருக்கிறவர், அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கிறவர் எப்படி நீங்க மக்கள் கிட்ட பேசணும். ஒரு ஆன்மீகவாதி எல்லாம் ஒரு அமைதியானவர்கள், அவர்களிடத்தில் நீங்கள் எப்படி பேசணும். கோவில்ல லைன்ல நின்று இருக்க பொண்ணு கிட்ட கத்துன்னா அப்ப எவ்வளவு ஒரு திமிரு தெனாவட்டு தெரியுது. நான் அமைச்சர் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தெனாவட்டு காட்டுறானுங்கல்ல, அதாங்க திராவிட முன்னேற்ற கழகம். இது அதிமுக எங்க தொகுதியினுடைய எம்எல்ஏ
அமைச்சரா இருந்தார், அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேவூர் ராமச்சந்திரன். இருக்கிற இடம் தெரியாம இருந்தாரு. அவர் இருந்ததே பல பேருக்கு தெரியாது. அப்படி சரியான முறையில அந்த துறையை ஆண்டாரு, அப்படி செஞ்சாருங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு தெனாவுட்டு காட்டுறானுங்க பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல. அந்த அளவுக்கு கேவலமா இருக்குங்க இந்த ஆட்சி. மக்களை மதிக்காத ஆட்சி எதுக்குங்க? மக்களையே உன்னால மதிக்க முடியல, நீ எல்லாம் ஏன் ஆட்சி பண்ற? மக்கள் சரியா தீர்ப்பு கொடுப்பாங்க. இஷ்யூ இன்னைக்கு டெல்லி வர பேசப்படுது. பக்கத்து ஸ்டேட்ல இருந்து பவன் கல்யாண் ட்வீட் பண்றாரு, தமிழ்நாட்டுல இப்படி அந்த அளவுக்கு கேவலமா இருக்குங்க. இந்துவனுடைய உணர்ச்சியே மதிக்காத ஒரு ஆட்சியா இருக்குதுங்க இது. தமிழ்நாடு என்பது எம்மதமும் சம்மதம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இருக்கவங்க. அதுவும் அதிமுக அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருக்கணும்? உங்களுடைய கொள்கை என்ன? கொள்கையே தெரியாம நான் ஒரு மதத்தையே மதிக்க மாட்டேன், இந்து மதத்தையே இழிவா பேசுவேன், இந்து மதம் எல்லாம் ஒரு மதமா அப்படின்னு மத கலவரத்தை தூண்டுகின்ற வகையில சகோதரத்துவமா இருக்குகின்ற தமிழ்நாட்டில நீ மத கலவரத்தை உண்டாக்குற அளவுக்கு நீங்க ஆட்சி பண்றீங்கன்னா எப்படி ஒரு கேவலமான ஆட்சி? அண்ணா துர்கா ஸ்டாலின் வந்து ஒட்டகத்துக்கு எல்லாம் பூஜை பண்ணிருக்காங்க. நீங்க எப்படி இந்து மத நம்பிக்கைகளை அவங்க அவங்க கணவர் தானே முதலமைச்சரா இருக்காரு மு.க. ஸ்டாலின். அவரோட கருத்து சார். ஆனா அவங்கள தடுக்கல இல்ல. அவங்க எல்லாம் நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு சிஎம்மா இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணணும்? எல்லா மதத்தையும் ஒன்னதானே பார்க்கணும். கண்டிப்பா. ஏன் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டாரு? தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டாரு? அவரோட கொள்கை வந்து கடவுள் கொள்கையுடைய பெரியார் வந்து அவங்களோட கொள்கை. ரம்ஜானுக்கு ஏன் வாழ்த்து சொல்றீங்க? கிறிஸ்துமஸ்க்கு ஏன் வாழ்த்து சொல்றீங்க? ஏங்க அப்ப இந்து பண்டிகைக்கு சொல்ல மாட்டேங்க? அப்ப இந்துவனுடைய மதத்தினுடைய உணர்ச்சியே நீங்க மதிக்கலங்க. நீ வெறும் திராவிட முன்னேற்ற கழக தலைவரா இருந்தா உன்னை நான் கேட்க மாட்டேன், உன்னை மதிக்க மாட்டேன், நீ ஒரு ஆளே இல்லன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அது உங்க கட்சி உங்க கொள்கை, நீ எப்படியா போய் சாவுங்கன்னு விட்டுருவாங்க. நீ ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உயர்ந்த பதவியில இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லா மதத்தையும் மதிச்சுதாங்க ஆகணும், எல்லா உணர்வையும் நீங்க மதிச்சுதாங்க ஆகணும். ஒரு நோன்பு திறப்பு நிகழ்வு போய் உள்ளா போட்டுக்கிட்டு போய் பண்றீங்கல்ல. எல்லா மதமும் சமங்க நமக்கு. இஸ்லாமியர் நம்மளுடைய சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள் நம்மளுடைய சகோதரர்கள். அப்படி வாழணும் நம்ம. அதை விட்டு நீங்க மத கலவரத்தை உண்டாக்குற மாதிரி தானே ஆட்சியே செய்றீங்க. அப்படி ஒரு கேவலமான ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த சேகர்பாபு போன்ற ஆட்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறது. சரி சார், விஜய் அவர்கள் தாவேகா கட்சியின் தலைவர் புதுச்சேரியில பேசினது பார்த்திருப்பீங்க, உங்களுடைய கருத்து என்ன சார்? ஏங்க அவர் வந்து தமிழ்நாட்டுல இடம் கிடைக்கல, எழுந்து நிக்கவே வக்கீல்லையா, 9 பொண்டாட்டி கேக்குறாங்க. தொகுதியில 40% மேல ஓட்டு வாங்குவாரு தினமலர்ல வந்திருக்கு. ஏங்க பல பேப்பர் அப்படித்தாங்க போடுறாங்க. அண்ணா நீங்க 2021 கூட எடுத்துங்க, அதிமுக எதிர்கட்சியே வராது, 20 சீட்டு ஜெயிக்காதுன்னு போட்டாங்க எத்தனையோ பேரு. ஆனா அப்படியா நடந்துச்சு? பிரதான எதிர்கட்சியா வந்துச்சு. அதனால என்னை பொறுத்தவரை மக்கள் பேசுறது தாங்க. இந்த மீடியாக்கள் சொல்றதெல்லாம் நாங்க நம்புறதே கிடையாது. மீடியா சும்மா அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு எதனா ஒண்ணு போடுறது. என்ன சார் மீடியால வந்து உட்கார்ந்துட்டு மீடியாவை பத்தி இப்படி சொல்றீங்க? ஏங்க உண்மைங்க, ஒரு சில மீடியா சரியா இருக்கிறாங்க, ஒரு சில மீடியா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கின்ற தவறுகளை பேச மாட்டாங்களேங்க. அதிமுக கட்சி உடஞ்சி போச்சு, விஜய் சேருவாரா சேர, இதுவா மக்கள் பிரச்சனை? மக்களுக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு ஒருத்தர் வெட்டி கொண்டு இருக்காங்கன்னா அதை பத்தி பேசு. ஒரு சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது, அதை விவாதம் பண்ணுங்க. அதையே பண்ண மாட்டாங்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொத்தடிமையாக பல மீடியாக்கள் நீங்க தப்பா எடுத்துக்கு பல மீடியாக்கள் போயிட்டாங்க. அதனால தாங்க இந்த ஆட்சி அப்படி இருக்கிறது. யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இன்னைக்கு விஜய் போய் புதுச்சேரிக்கு போயிருக்காரு, தமிழ்நாட்டிலே அவருக்கு இடமும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கல. அவர் தெரிஞ்சு போச்சு அப்புறம் தமிழ்நாட்டு நம்மள பேசவே விட மாட்டாங்க போலுது. அடுத்த முதல்வரே அவர்தான் சொல்றாங்க. 1000 சொல்லாங்க, யார் வேணா. கூட்டத்தை பாத்திருப்பீங்களா சார்? அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். எங்கம்மா கூட்டம்? சும்மா இவனுங்களே சொல்லி ட்ரோன் எடுத்து போட்டுக்கிட்டு. இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், 2013-14 எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. எங்க ஊர் ஆரணியில கமல் சில்க்ஸ்னு ஒரு சில்க்ஸுக்கு ஓப்பனிங்க்கு வந்து நடிகை த்ரிஷா வந்திருந்தாங்க. நடிகை த்ரிஷா கடை ஓபன் பண்றதுக்கு வந்திருந்தாங்க, சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருந்தாங்க. சரியான கூட்டம். சென்னை முழுக்க ஒரு நடிகை வந்தா பார்க்க போவாங்கல்ல, அது போல எவ்வளவு பேர் ஆவலோட ஆசையோட அந்த அம்மாவை பாக்குறதுக்கு அவ்வளவு கூட்டம். மறுநாள்லாம் நியூஸ்லலாம் ஆரணி நகரமே குலுங்கியது த்ரிஷாவின் வருகை கோசம் அப்படியெல்லாம் போட்டாங்க. அவ்வளவு ஒரு கூட்டம். அதுக்கு த்ரிஷா முதலமைச்சர் ஆயிடுவாங்களா? தாண்டி ஒரு அரசியல் தலைவர் சார். இப்போ ஏங்க அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தலைவருங்க. நீங்க அரசியல் தலைவர்லாம் அவர் சொல்லாதீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தலைவர் விஜய், நாட்டு அரசியல் தலைவர். ஒர்க் ஃப்ரம் ஹோம். அவர் எங்க களத்துக்கு போறாரு? களத்துக்கு போனா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ? ஏன் அசம்பாவிதம் நடக்குது? 41 பேர் இறந்திருக்காங்க, அவரை இது பண்றாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் மக்கள் ஏங்க களத்துக்கு போய் தாங்க அவனை. உன்னாலதான் செத்தா 41 பேரு. நீங்க உங்க கூட்டத்துல செத்துருக்கான், நீங்க தான் முதல்ல போய் நிக்கணும். அது நடந்தது யார வேணாலும் இருக்கட்டும், அது சதியா இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும். ஆக மொத்தம் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுடைய கூட்டத்துல வந்திருக்காங்க. உங்க கூட்டத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அந்த சம்பவம் ஏற்பட்ட தாய்மார்களை அழைத்து வீட்டுக்கு கூப்பிட்ட காசு கொடுக்கறது. நீங்க போகணுங்க இறந்தவர்கள் வீட்டுக்கு. அந்த இழப்புல போய் நீங்க பங்கெடுக்கணும். நேத்துமே அங்க போய் வெளியே நின்று அழுவுறதெல்லாம் அரசியலுக்கு. அதெல்லாம் நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க. இதே கோபிச்செட்டிப்பாளையத்துல அண்ணன் எடப்பாடி மன்னிப்பு கேட்டிருக்காரு சார். இதை விட என்ன? இதே கோபிச்செட்டிப்பாளையத்துல அண்ணன் எடப்பாடியார் பொதுக்கூட்டம் நடத்தினாரு, பெரிய பொதுக்கூட்டம். அங்க ஒரு மாரடை
மாரடைப்பால ஒரு தொண்டன் இறந்து போறான். கூட்ட நெரிசல் கிடையாது, மாரடைப்பால ஒரு தொண்டன் இறந்து போறான். அந்த தொண்டனுடைய வீட்டுக்கு போய் மறுநாளே போறாருங்க. அதானங்க ஒரு தலைவர். அந்த மக்களை கூப்பிட்டு அவங்க காலில் விழுந்து கதறி இருக்காரு. அதெல்லாம் அரசியலுங்க. ஓப்பனா சொல்லணும், அரசியல். இறந்தவர்கள் வீட்டுக்கு மருத்துவமனைக்கே போகல. நீங்க மருத்துவமனைக்கே போகல, எதுக்கு அர்ஜென்டா பிளைட் புடிச்சு ஏன் ஓட்டுனீங்க? காவல்துறையோட இதுன்னு சொல்றாங்களே சார். ஏங்க நீங்க போக முடியல? புசி ஆனந்த் எங்க போனாரு? புசி ஆனந்த் எங்க போனாரு? இந்த லாட்டரி சீட்டு வித்தவன் ஆதவர்ஜுன் எங்க போனா? பார்டர்ல தான் நின்னுட்டு இருந்தோம். கரூர் பார்டர்ல நீ ஏன் நிக்கிற? அங்க போய் ஆதவர்ஜுன் எங்க போனாரு? நீங்க போறது ஒருத்தர் கூட போலியங்க. ஒரு டிபேட்ல கூட அவங்க கட்சிக்கு ஆதரவா பேசுறதுக்கு ஆள் இல்லாம போச்சு. பட் புதுச்சேரியில ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு, காற்றை தடுக்க முடியாது, வெள்ளத்தை தடுக்க முடியாது, அதே மாதிரி நாங்களும் வீறு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, வீறு கொண்டு வராங்க. எங்க வராங்க? ஒண்ணுமே கட்சின்றதே கிடையாதுங்க. தாவேகா என்பது ஒரு சாதாரண ஒரு, இன்னமும் அது வந்து ரசிகர் கூட்டமா தான் இருக்கே தவிர்த்து அரசியல் கூட்டமாக அது தெரியவில்லை. சார் இதுக்கும் மறுபடியும் அவர் சொல்றாரு, இப்படிதான் எம்ஜிஆர் அவர்களே சொன்னாங்க, புதுச்சேரியில தான் எம்ஜிஆர் அவர்களே ஜெயிச்சாங்களா, சோ புதுச்சேரியில நாங்களும் தொடங்கி இருக்கோம்னு சொல்றாரு சார். எம்ஜிஆர் போல இதே நான் என்ன கேட்கிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பது ஒரே ஒரு தலைவர். அவர் கூட எல்லாம் ஒப்பிடுவதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது. புரட்சி தலைவர் தனி பெரும்பான்மையோடு தமிழ்நாட்டை ஆட்சி செய்த தலைவர். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் தன்னை கட்சியிலிருந்து நீக்கினார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கயவன் கருணாநிதியால் நீக்கப்பட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தன்னை கட்சியிலிருந்து நீக்கியவனை ஆட்சியிலிருந்தே நீக்கிய தலைவன் புரட்சி தலைவன் எம்ஜிஆர். இன்னைக்கு பாருங்க, புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சு முதல் இடைத்தேர்தல் திண்டுக்கல்ல நடக்குது. இடைத்தேர்தல் நின்று வென்று காட்டிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம். அதன் பின் பொது தேர்தல் புதுச்சேரியில ஆட்சி பிடிச்சாரு. அதன் பின் தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிச்சாரு. நீ ஒரு தேர்தல் கூட நிக்கலையா? நிப்பாரு சார். நீ எப்ப நிக்கிறது? நாடாளுமன்ற தேர்தல் நிக்கல, நடந்த இடைத்தேர்தல் நிக்கல, நாடாளுமன்ற தேர்தல் எங்க போனீங்க? நீங்க நிக்கிறது தானே. நான் எலெக்ஷனே நிக்க மாட்டேன். ஏங்க எலெக்ஷன் நின்னாதாங்க தெரியும் உங்களுக்கு. நான் நின்னா நான் தலைகீழாதான் குதிப்பேன்னு குதிச்சா என்ன பண்ண முடியும்? நடந்த இடைத்தேர்தல் பொது தேர்தல் நின்று நீங்க உங்க கட்சியினுடைய சதவீதத்தை காட்டுறது. பெண்களும் ஆண்களும் போட்டி போட்டு அவரை தான் நாங்க முதலமைச்சர் ஆக்குவோம், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்றாங்க சார். ஏங்க நான் கூட நிறைய இதை கேள்விப்பட்டேன். நீங்க சொல்ற மாதிரி கூட ஹாஸ்பிட்டலில் பணிபுரியறவங்கலாம் சொல்கிறாங்க. ஒரு சிலர் ஸ்டாஃப் நர்ஸு அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்கலாம் சொல்லுவாங்க, நான்லாம் அண்ணன் விஜய் தாங்க அடுத்து சிஎம், அண்ணன் விஜய் நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு தாங்க எங்கள் ஓட்டு. நான் கேட்டேன், சிரிப்பாக கேட்டேன், ஓட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு ஒரு செவிலியர் ஒரு நர்ஸு ஒரு பொண்ணை கேட்டேன். எனக்கு 2018 வந்துடுச்சு. இது வரைக்கும் ஓட்டு போட்டிருக்கியாமான்னு கேட்டேன். இது வரைக்கும் நான் ஓட்டே போட்டது இல்லை. ஓட்டுலாம் எங்கே போய் போடுவாங்க? ஓட்டு எங்கே போய் போடுவாங்க? இந்த டைம் போவியா அப்படின்னு கேட்டேன். இந்த வர 2 லீவு கொடுத்தா போவேன். எங்கம்மா உனக்கு ஊரு? கன்னியாகுமரி ஊரு. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி. லீவு கொடுத்தா போவேன். எத்தனை நாள்மா உனக்கு ஹாஸ்பிட்டல் லீவு கொடுப்பாங்க? 2 நாள் லீவு கொடுப்பாங்க. 2 நாள்ல கன்னியாகுமரி போயிட்டு வரதுக்கு உனக்கு 2 நாள் ஆயிடும். அப்ப நான் கஷ்டம் தான் போல போறது. அப்படிப்பட்ட நபர்கள் தான் விஜய் சிஎம் ஆக்குவேன், விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்களே தவிர்த்து களத்துல இறங்கி கைதாகி மக்களுக்காக போராடி சாலை மறியல் செய்து மக்களுக்காக அரசியல் செய்து மக்களை பற்றி பேசுவதிலே விஜய்க்கு எவனும் கிடையாது. சார் புதுசா ஒரு பார் திறக்க போனாங்க. அந்த பார் திறக்க போன காவலர்கள் எதிர்த்தாங்கன்னு நீங்க பாத்துட்டீங்க. எதிர்த்தாங்களா? கையை பிடிச்சு கடிச்சாங்களா? எதிர்த்துதானே சார். எதிர்த்தாங்களா? பாஜகவோ அதிமுகவோ எதிர்த்தாங்களா? கையை பிடிச்சு கடிச்சாங்களா? அன்பு சகோதரர் விஜய்க்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க தயவு செஞ்சு ஒரு அறிக்கை வெளியிடுங்க. என் தொண்டர்கள் எல்லாம் நான் பேசும்போது, நான் கலந்துக்கிற கூட்டத்துக்குள்ள மரத்துக்கு மரம் அணில் மாரி தாவாதீங்க, கம்பத்துக்கு கம்பம் கரண்ட் மேல ஏறாதீங்க, போலீஸ்னுடைய கையை பிடிச்சு கடிக்காதீங்க, அணில் மாதிரி பண்ணாதீங்கடா தயவு செய்து தற்குறிகளா அப்படின்னு நீங்க அரசின் ஆச்சரியக்குறின்னு சொல்லி அப்படின்னு. அவங்க ஆச்சரியக்குறி கிடையாது, தற்குறி. திராவிட டிவிகேவை பொறுத்தவரை தற்குறி. நீங்க தயவு செய்து சொல்ற இப்படி ஒரு அறிக்கை விடுங்க. அண்ணன் விஜய்க்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தொண்டர்களை வந்து கேவலப்படுத்துற மாதிரி. ஏங்க கையை பிடிச்சு கடிக்கிறான் அப்படின்னு என்னங்க அவனுக்கு இது இருக்குது? தொண்டர்களுக்கு எப்படி அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயம் இருக்கு சார். நான் ஒண்ணு கேக்குறேன், ஏங்க புது பார் திறக்கிறது அதையே பேச மாட்டேங்கிறீங்க. இத்தனை ஆண்டு காலம் நமக்கு சுதந்திரம் பெற்றதுக்கு அப்ப அரசியல் தமிழகத்திலே வந்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு கட்சி, எத்தனையோ கட்சி, இது காங்கிரஸ் ஆண்டு இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு இருக்கிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட வரலாறுகள்ல யாராவது ஒருத்தர் போலீஸுடைய கையை பிடிச்சி கடிச்சிருக்காங்களா? மரத்துக்கு மரம் அணில் மாரி தாவி இருக்காங்களா? கரண்ட் கம்பத்துல ஏறி இருக்காங்களா? படுத்து இருக்காங்களா? உருண்டு இருக்காங்களா? போலீஸ் அதிகாரிய ஈவோவை அவங்க எல்லாம் வெற்ற சம்பவங்களை பார்த்திருக்கோம் அரசியல் கட்சி. இது வந்து ஒரு எதிர்ப்பு தானே சார்? இது என்னங்க எதிர்ப்பு? போலீஸ்னுடைய கையை பிடிச்சி கடிக்கிறதுலாமாங்க எதிர்ப்பு? தயவு செஞ்சு விஜய் வந்து அவங்க தொண்டர்களை ஃபர்ஸ்ட் அரசியல் படுத்துங்க. அரசியல்னா என்னன்னு சொல்லு. அவருக்கே அரசியல் தெரியாது விஜய்க்கு.
கொள்கை தலைவரா அம்பேத்கர், காமராஜர், பெரியார் அவர்களை வச்சிருக்காங்க. நீங்க என்ன வேலு நாச்சியார் அவர்களை வச்சிருக்காங்க. நீங்க என்னன்னா அவருக்கு அரசியல் தெரியும். அவரை நம்ம என்ன சொல்றதுனே தெரியலங்க. திராவிடமோ தமிழ் தேசியமோ ஒண்ணுன்றாரு. என்னன்னே தெரியாதவரு எல்லா தலைவரையும் ஒன்னா போட்டுக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போட்டுக்கிறது, அண்ணாவை போட்டுக்கிறது, அம்பேத்கரை போட்டுக்கிறது, பெரியாரை போட்டுக்கிறது, மொத்த தலைவரையும் போட்டுக்கிறது. திமுக தாங்க உங்களுக்கு அரசியல் எதிரின்றீங்க. 2021 இவர் தானங்க திமுக நேரடி ஆதரவு. அவங்களை ஆட்சியில உட்கார வச்சதே நீங்க தானே. சைக்கிள் எடுத்துக்கொண்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை நீங்க தானங்க சைக்கிள் போட்டிட்டு போனீங்க, கருப்பு சேவு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு. நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாரு சார். அதனால மாற்றம் வேணும். ஏமாத்திட்டாங்க. அது எப்படிங்க நீங்க ஏமாத்திட்டாங்க? நான் கேக்குறேன். பேருக்கு அரசியல் எதிரின்னு சொல்றது, ஆனா அவங்க எடுக்கிற நிலைப்பாடுக்கு நேர் ஆதரவு நிக்கிறது. எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியாது, எஸ்ஐஆருக்கு நேரா ஆதரவு கொடுக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடு என்ன? எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன், அப்ப நானும் எதிர்ப்பேன். அவங்க அம்பேத்கரை எதிர்த்தா நானும் எதிர்ப்பேன் அம்பேத்கரை. கொள்கை தலைவர் சார். ஏங்க கொள்கையே கிடையாதுங்க டிவிக்கல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சும்மாங்க இதெல்லாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உங்க கொள்கை என்ன நான் கேக்குற போது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒண்ணுமே கொள்கையே கிடையாதுங்க அவங்களதுல. கொள்கை இருந்தா நீ ஏங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாண்டை நீ ஏன் எடுக்கிற? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எஸ்ஐஆர்னு வருது, அது என்னன்னாச்சு தெரியணும்ல. என்னன்னே தெரியறது கிடையாது. ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கு. இதே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்துச்சு, ஆனா களத்துல இறங்குச்சு இல்ல எஸ்ஐஆருக்கு. மக்களுக்காக போனாங்க. நீ எங்க போன மக்களுக்கோசம்? உங்க கட்சி தொண்டனே காணமே. அப்படி எப்படி ஆட்சிக்கு வருவ? எதை வச்சு பேசுற? ஒண்ணுமே கிடையாதுங்க. கொள்கையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. சும்மா பேரை வச்சுக்கிட்டு அங்கங்க பேரை சுத்துறதை தவிர்த்து இவர்களுக்கெல்லாம் 2026 தேர்தல் சரியான பாடம் கற்று தருவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. மக்களுக்கோசம் யார் போராடுறவங்க, மக்களை பத்தி யோசிக்கிற எந்த கட்சின்றது மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் சும்மா வர்றது ஆரம்பிக்கிறது, வந்த உடனே நான் சிஎம் ஆயிடுவேன்றதெல்லாம் எல்லாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரை எல்லாம் ஒப்பிடுவதற்கு கூட யாரும் கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட தலைவருங்க அவரு. ஆண்ட போது தலைக்கணமும் கிடையாது, மாண்ட போது மடிக்கணமும் கிடையாது. அவரை பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி வாழ்ந்த தலைவர். நீ வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே ஒரு 2 வருஷம் கூட முழுசா முடியும். தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களை கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏங்க இது ஒரு அரசியல் தானுங்க. தலைவரை வச்சாதான் தமிழ்நாட்டில் அரசியலே பண்ண முடியும். இதே ஸ்டாலினே சொல்லலையா? எல்லாருமே புது கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே அடுத்து நாங்க எம்ஜிஆர் ஆட்சி தான் தருவோம்னு சொல்றானே தவிர்த்து ஒரே ஒருத்தனாச்சு கருணாநிதி ஆட்சி நான் தமிழ்நாட்டில் கொடுப்பேன்னு சொல்றானா? சொல்ல முடியாது. ஏன்னா தலைவர் அப்படிப்பட்ட தலைவர். காமராஜர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி எல்லாம் இதுதாங்க சொல்லுவாங்க. இதே காமராஜர்ன்றீங்க. காமராஜர் இவ்வளவு இழிவா எல்லா கட்சியும் பேசுறானுங்க. இதே விஜய் என்ன கண்டனம் தெரிவிச்சாரு? முக்தார் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. முக்தார் பேசுறா என்ன கண்டனம் விஜய் தெரிவிக்கிறாரு? நீங்க தானே சொல்றீங்க காமராஜர் தாங்க எங்க கொள்கையில இருக்கிற தலைவர்ன்றாரு. என்னங்க நீங்க சொல்றீங்க? காமராஜர் பத்தி என்ன பேசுறீங்க? காமராஜருடைய பிறந்த நாள் எல்லாம் இவங்க ரசிகர் மன்றம் விமர்சையா கொண்டாடிட்டு வந்தாங்க. நூலகம் எல்லாம் போயிட்டு அங்க படிக்கின்ற குழந்தைகளுக்கு எல்லாம் பணம் கொடுத்து என்னென்னமோ பண்ணானுங்க. அப்ப காமராஜர் இழிவா பேசுற நீ என்ன வாய மூடிக்கிட்டு இருக்க? தெரியாது பாவம். அவரு சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அரசியல் பாக்குறது, மீதி 5 நாள் ஷூட்டிங்க பாக்குறது. அப்படி இருக்கிற தலைவருங்க. அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க. நீங்க தயவு செஞ்சு அரசியல்லாம் என்னன்னு தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் விஜய்க்கே அரசியல் தெரியணும், அப்புறம் தான் அவன் தொண்டனுக்கு தெரியும். விஜய்க்கே அரசியல்னா என்னன்னு தெரியாத போது அவர் தொண்டர்களுக்கு தெரியலன்றதெல்லாம் ஒரு ஆச்சரியமா நான் ஒன்னும் பார்க்கல. அவர் தலைவருக்கே அரசியல் தெரியாது, கூட இருக்க எவனுக்கும் தெரியாது. சார், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த செல்வ பெருந்தகை அவர்களும் அதிமுக வந்து ஆட்சிக்கு வர்றதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நம்ம அடுத்து அண்ணன் செல்வ பெருந்தகை தான் சிஎம் ஆக போறாரு. அவருக்கு மட்டும் தான் கரெக்டான தகுதி இருக்கு. அவருக்கு தான் சிஎம் அடுத்து தமிழ்நாட்டு. இல்ல உன் கட்சிக்கே அடுத்து சீட்டு எத்தனை சீட்டுனே உனக்கு தெரியல. கொடுப்பாங்களா? ஆட்சியில பங்கு கேளியானா அதெல்லாம் நாங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியே வர நீ எனக்கு அறிவாலயத்தினுடைய வாட்ச்மேன் பதவி கொடுத்தா போதும் இருக்கிறவர்லாம் செல்வ பெருந்தகை ரொம்ப விமர்சையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சார். செல்வ பெருந்தகை அறிவாலயத்தினுடைய வாட்ச்மேன் பதவி கொடுத்தாவே போதும், எனக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவியெல்லாம் வேணான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்துட்டாரே தவிர்த்து அவரெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே நாங்க பார்க்கல. அவர் அறிவாலயத்தினுடைய வாட்ச்மேனுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பேச்சாளராக இருக்கிற எனக்கு அவசியம் கிடையாது. அவர் ஒரு வாட்ச்மேன். அண்ணா அறிவாலயத்தினுடைய தேசிய கட்சி, ஒரு பழம்பெரும் கட்சியோட மாநில தேசிய கட்சி. உங்க கட்சியில முதலமைச்சரா இருந்தவர் ஐயா காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்தவர். இன்னைக்கு தமிழகத்திலே கல்வியிலே உயர்ந்திருக்கிறோம், முதல் மாநிலமாக திகழ்ந்திருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு கல்வி கண் திறந்தவர் காமராஜர் ஐயா அவர்கள். அவரை இழிவா பேசுறான், அதுக்கு பேச துப்பு இல்ல. உன்னெல்லாம் என்ன தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர்? நீ திராவிடத்தினுடைய அறிவாலயத்தினுடைய வாட்ச்மேன் தான் உனக்கு சரி. இந்த தயவு செய்து அந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டு வாட்ச்மேனா போயிடுங்க. ப்ளூ கலர் ஷர்ட் ப்ளூ கலர் பேண்ட் போட்டு வாட்ச்மேனா போய் உட்கார்ந்து அதான் அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு சரியா இருக்கு. வாட்ச்மேனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, ரோட்ல நின்று திமுகவினரும் விசிகாவினரும் சண்டை போடுறாங்க. எப்படி அந்த சுவர்ல திருமாவர்களின் பேரை நீங்க எழுதுவீங்க
அது வந்து திமுகவோட பேர் தான் எழுதணும், அது எங்க சுவர் அப்படின்னு சண்டை போடுறாங்க. அது தொடர்ந்து நடந்துதாங்க இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துல சமூக நீதி எங்கதான் இருக்குன்னு தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசுறாங்க. இவர் வாட்ச்மேன் டூ. ஏன்னா நான் சொல்றேன் இல்ல எழுச்சி நாயகன் ஒண்ணு சொல்றேன் நானு. இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குது. வேற ஆட்சி ஒன்றும் நடக்கல. பாஜக ஆட்சி இவங்க சொல்ற போது பிஜேபி வந்துரும், இவங்க பாதுகாப்பு இல்ல, அவங்க அந்த மாதிரி ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும். இவங்க சொல்றது ஏற்ப அவங்க ஆட்சி இல்ல. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. சமூக நீதியினுடைய காவலர் ஐயா ஸ்டாலின் தான் முதலமைச்சர், வேற யாரும் கிடையாது. சமூக நீதி காவலர் தான் முதலமைச்சரா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய கூட்டணி கட்சியில் இருக்கிறவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இவர் சமூக நீதியை காத்த தலைவர். அவர் காக்கிற தலைவர், இவர் காத்த தலைவர். இவருடைய கட்சி கொடிக்கம்பம் நடுவதற்கு துப்பில்லை. மதுரையில கட்சி கொடிக்கம்பத்தை நடுறதுக்கு பர்மிஷன் கிடையாது. இவருக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வைக்கிறான், சீட்டை உயர்த்தி கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கின்ற இவரெல்லாம் எதை பத்தி பேசுவார் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கூட்டணியே எனக்கு எப்பா ஸ்டாலின் நீ பணம் கொடுத்தா போதையா, நீ வேற ஒண்ணுமே வேணாம் எனக்கு அப்படின்ற நிலைமை பிளாஸ்டிக் சேரும். அப்ப இந்த எலெக்ஷன்ல கேட்டிருக்காரு கூட்டணி பேச்சுவார்த்தை நான் கேள்விப்பட்டேன். கூடுதலா சீட்டும் ஒரு 4 கம்பவுண்டர் சேரும் கொடுத்தாவே போதும்னு அண்ணன் திருமாவளவன் முடிவு பண்ணிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு குறிப்பிட்ட நீங்க மக்களின் தலைவர் தான், நான் இல்லன்னு சொல்றேன். அந்த மக்களுக்காக நீங்க போராடவில்லையே, அந்த மக்களுக்காக நீங்க என்னங்க பண்ணீங்க? சமூக நீதின்றீங்களே, சமூக நீதியை காவு வாங்குகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி திகழும் போது நீங்க எங்க போனீங்க? இதே ஸ்டாலினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த போது சட்டப்பேரவையினுடைய தலைவர் அண்ணன் தனபால் பட்டியலத்தை சார்ந்தவர், அவரை சட்டையை பிடிச்சு வெளியே தள்ளி அவர் மேசை மீது ஏறி ஆட்டம் போட்டவர்களுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்காத நீ எல்லாம் சமூக நீதி பத்தி பேசலாமா? தாழ்த்தப்பட்ட மக்களை பத்தி பேசலாமா? நீ ஒண்ணுமே வாய் திறக்காத ஆளியா நீ எல்லாம்? நீங்க எல்லாம் எதை பத்திங்க பேசுவீங்க? நீங்க ஒரு பகுதியில மலத்தை கலந்துடுறான், அதை பத்தியே பேச துப்பில்ல. எங்க பேசுறீங்க? அந்த கூட்டணியில இருந்து வெளியே வாங்க. நீங்க இன்ன வரைக்கும் அதுக்கு கண்டுபிடிச்சாங்களா? தீர்வு கிடைச்சிச்சா? எவன் கலந்தான் கண்டுபிடிச்சு முடிஞ்சா? நீ ஏன் கூட்டணியில இருக்க? வெளியே வா, நீ எல்லாம் வெளியே விட்டு வா. அண்ணன் திருமாவளவன் வாழ்க. நான் அதிமுக இருக்க நான் சொல்றேன், அண்ணன் திருமாவளவன் வாழ்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுக்கின்ற அண்ணன் திருமாவளவன் வாழ்க நான் சொல்லுவேன். அதிகாரத்துல இருந்தா தானே சார் நல்லது பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஏங்க அதிகாரமே தேவையில்லைங்க. நீங்க முதல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நில்லுங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நில்லுங்க. தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்தப்பட்ட மக்களா மாத்தணும்னு நினைங்க. முதல்ல நீங்க உயர்ந்தப்பட்டவரா மாறினா போதாது. தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருமே உயர்ந்தப்பட்ட மக்களா மாத்துவேன்னு ஆசைப்படுங்க முதல்ல. அப்படி அந்த கூட்டணியை விட்டு நீங்க வெளியே வாங்க சார். முதல்ல தூய்மை பணியாளர் அவ்வளவு பேர் போராடி கொண்டிருந்தாங்க, அவருடைய கூலி கேட்டு போராடினாங்க. அப்ப இந்த முதலமைச்சர் கூலி பணம் பார்க்க போனாரு, அதை கண்டிச்சு நீங்க வெளியே வாங்க கூட்டணியை விட்டு. முதல்ல அண்ணன் திருமாவளவன் வாழ்க்கை இந்த ஆரணி கோகுல் அதிமுக இருக்கின்ற ஆரணி கோகுல் நான் சொல்றேன், அதெல்லாம் உன்னால பண்ண முடியல, ஒண்ணும் பண்ண முடியல, சேர் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன்னா நீ எல்லாம் எப்படிங்க அந்த மக்களுக்காக தலைவர் நாங்க ஏத்துக்க முடியும்? ஓகே சார், இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாகவும் தெளிவாகவும் பதிலளித்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.